வழியா வந்தாச்சு. ஈஸ்ட் கேட் வழியா அங்கே பாருங்க பிரம்மாண்டத்தை. ஐயோ அப்படியே பொறுமையாக மேலே தூக்கணும் வச்சுங்க, வேற லெவலில் இருக்கும். அப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படிதான் பிடிச்சாகணும். கேன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். பாருங்க எல்லாரும் காலையில் போய் ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தாஜ்மஹால் உள்ளே போன போல. பாருங்க அச்சல் பொம்மையே தான் இல்லை. என்னத்தை என்ஜாய் பண்ணுறது, சோலோவாக அனுப்பிச்சி விட்டீங்க, சோலோவாக வந்துருக்கோம். அப்படி இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ஒன்றுக்கே வழியில் ரெண்டா. நமக்கு தலை சுற்றுதுக்கா. ஏகப்பட்ட மர்மம் இருக்குன்னு நானுங்க, ஆனால் வீடியோ எடுக்க விட மாட்டேறானுங்களே. வந்தாச்சு பார்த்தாச்சு. 200 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வெளியே அந்த என்னடா வெளிநாட்டு கடை வந்துட்டான். நம்ம இந்தியன்ஸ் விட ஃபாரினர்ஸ் அதிகமாக இருக்காங்க போல. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் நைட் வியூ. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லைஃப் லாங் ட்ராவலர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, ஆக்சுவலாக டார்மெண்ட்ரியில் தான் நேற்று வந்து ஸ்டே எடுத்திருந்தோம். இன்றைக்கி தான் காலையில் தான் எழுந்து நம்ம சைக்கிள் அங்கே இருக்குது. மொத்த துணியும் வாஷ் பண்ணியாச்சு. சரி வாங்க வெளியே போய்கிட்டு எங்கே போகிறேன். இதுதான் டார்மெண்ட்ரி, நல்லா இருக்குல்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான மொமெண்டம் பார்க்குறீங்களா. ஆக்சுவலி நம்ம டே இன்னைக்கு 21 வந்து வந்தோம் நம்ம. அந்த கேட்டு தெரியுதுங்களா, அந்த கேட்டு தான் டார்மெண்ட்ரி. ஆக்சுவலாக வெறும் 150 ரூபா தான் ஒரு நாளைக்கு, 24 ஹவர்ஸ், அதாவது 9 to 9 24 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாட்டிமா 150 ரூபாவில் ஒரு ஸ்டே கிடைக்கிறது. இது ஆக்சுவலாக ஹோம் ஸ்டே மாதிரி தான், ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்குது. அந்த பாட்டிமா விட்டுட்டு போயிட்டாங்க. வந்தாங்க, நான் ஆக்சுவலி நாளைக்கு காட்டுறேன், நான் செக் அவுட் பண்ணும்போது காட்டுறேன் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது. வேறு லெவலில் இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா தாஜ்மஹாலை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நடந்துக்கிட்டே தான் போக போகிறோம். வெறும் 1 கிலோமீட்டர் தானே, ஸோ நடந்துக்கிட்டே போயிடலாம். அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு போல். அதாவது நடப்பயணம் சைக்கிளெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. வெறும் 1 கிலோமீட்டர் தானே சொன்னாங்க, 1 கிலோமீட்டர் தான். ஆல்ரெடி நம்ம நேற்றுமே போயிட்டு வந்துட்டோம். நேற்று வந்து சைக்கிள் பெடல் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகாமல் அப்படியே போனோம் அவசர அவசரமாக. ஃபுட்டேஜ் எடுத்தேன், பட் அந்தளவுக்கு அது கிளாரிட்டி இல்லை. ஸோ இன்றைக்கி அதனால் அகைன்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி போகலான்ட்டு 40 rupees டிக்கெட், அதாவது ஆன்லைனில் நம்ம பே பண்ணோம். இன்றைக்கி வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஆன்லைனில். பேக் கேமராவில் காட்டுறேன். வந்துட்டோம் கரெக்டாக. நம்ம டார்மெண்ட்ரிலேருந்து ஒரே ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தோன்னா அவ்வளோதான் தாஜ்மஹால். 1 கிலோமீட்டர் போர்டு இருக்குது பார்க்குறீங்களா, தாஜ்மஹால் ஸ்ட்ரெயிட் ரூட்டு. நேராக போனோன்னா தாஜ்மஹால் தான் 1 கிலோமீட்டரில். ஸோ இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. அதிர்ஷ்டம்லாம் கிடையாது, மேபி அது யாருக்கும் தெரியலன்னே சொல்லலாம். அந்த டார்மெண்ட்ரி ஒரே ஒரு பாட்டிமா தான் வச்சுருக்காங்க. ஓகே தான், 150 ரூபாய்க்கு அதெல்லாம் சொர்க்கன்னே சொல்லலாம். எல்லாரும் நம்மள கேட்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் பட்டம் கண்டுக்காமல் நேராக நடந்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்க என்ன பொருள் சேல் பண்ணுறவங்களாம் இருந்தால் அதை வாங்க வச்சுருவாங்க. இல்லை ஆட்டோ, ரிக்ஷோ, குதிரை வண்டின்னு ஏகப்பட்டது. ஸோ யாருக்கிட்டையும் பேசாதீங்க, வேல் நடங்க. ஆக்சுவலாக இதுதான் பார்க்கிங்க. நாங்கள் வந்தோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காரில் தான் வந்தோம். இது ஆக்சுவலாக நான் இப்போ 3வது வாட்டி போகிறேன். நேற்று ஒரு வாட்டி போயிருந்தேன், அதோட இப்போ ஒரு வாட்டி போகிறேன். போய் பார்ப்போம். இந்த வாட்டி தான் எடுக்கிற ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வெறும் ஃபாரினர்ஸுங்க, இந்த கார் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். கார் சொல்லணும், பஸ்ஸு. வெயிலின் காரணமாக தண்ணி அதிகமாக குடிக்கணும் போல். ஹோட்டலில் இதெல்லாம் வருது. ஒரு ஹோட்டலில் பாருங்கள், என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் ஹோட்டல் போல். உள்ளேருந்து வெளியே வராங்க பார்த்தியா, தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. கேட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை கார்லாம் அலோடு இல்லை, இவங்க தெரியாமல் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஹோட்டல் வண்டி. நமக்குமே இந்த ஆக்ரா டூரிசம் வந்து தனியாக பப்ளிக்கும் அந்த மாதிரி வண்டி விட்டுருக்காங்க. இதோ போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதிக பேர் ஏற்றிட்டு போகிற வண்டியுமே உண்டு. ஸோ போய்கிட்டே இருக்கும். போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேயும் வராது. ஸோ எல்லாத்தையுமே நடந்து இப்போ எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸருங்க இருக்காங்க, ஃபுல் செக்யூர் செக்கிங்கோடு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் தான் போட்டு இருந்தது ஆக்சுவலாக போர்டு. பட் நடக்கிற போய்கிட்டே இருக்கு.
இப்போ பார்க்க நமக்கு வந்து தெரியுது ஆக்சுவலாக தாஜ்மஹால் அங்கே இருக்கிறது. பட் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 20 ரூபா 30 ரூபா கொடுத்து இந்த எலக்ட்ரிக் கார்லேயே போயிடலாம். 12 பேர் சீட்டு கொண்ட காரு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறான்னு தெரில. நம்ம அங்கே போய் விசாரிக்க கூட இல்லை. நடந்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, நமக்கு தான் கடவுள் கொடுத்த 2 கால் இருக்கு, நடப்போம். வயசு ஆயிடுச்சு, வெயில் லைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்றுமே நம்ம சைக்கிளில் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஃப்ளாகு லக்கேஜோடு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சைக்கிள்லாம் எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டேறாங்க. ஜம்முன்னு நம்ம இஷ்டத்துக்கு சுற்றலாம் போல். ஆனால் நம்ம ஈவினிங்கே போயிட்டு டார்மெண்ட்ரியில் லக்கேஜெலாம் வச்சுட்டு தான் வந்தோம் நேற்று. ஆனால் ஃப்ரெஷ் ஆகலை, அதுதான் ஒரு பெரிய தப்பு. பேஜை பார்த்தோன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஐயோ, நாளைக்கு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்ட்டு ஜஸ்ட் சும்மா நம்ம பசங்களுக்கு வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் நேற்று போயிட்டு. இன்றைக்கி தான் போய் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கணும். பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. புக் பண்ணோம் இன்றைக்கி இவங்கிட்ட கேட்டு பார்ப்போம். भैया कितना रुपये है? 50 और 250 मतलब 50-50 ஒன்றும் புரியல. டிக்கெட் எடுத்தாச்சு. எவ்வளோ ஆச்சுன்னா 250 ஆகிடுச்சு. நேற்று நம்மளே டிக்கெட் புக் பண்ண ஆன்லைனில் 40 ரூபீஸ் தான் நார்மல் என்ட்ரி டிக்கெட்டு. பட் இங்கே உள்ள ஆளுங்க மூலிமா புக் பண்ணால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா போல் 50 ரூபா போட்டபடியே போகுது. ஓகே, நேற்று வெறும் நார்மல் என்ட்ரி தான் எடுத்தோம். இன்றைக்கி ஆனால் உள்ளே போய் சமாதியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கே 200 ரூபாவாம். ஸோ 240 ஆகிடுச்சு டிக்கெட்டு. பட்ஜெட் ரைடில் இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. போய் பார்ப்போம். என்ட்ரி வந்தாச்சு கிட்ட. ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரி. பட் நம்ம அங்கே போய் டிக்கெட்டை காமிச்சிட்டு இவ்வளோ தூரம் உள்ளே வரணும். அங்கே போவோம். எவ்வளோ கூட்டம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூட்டம்லாம் இல்லை. நேற்று ஃபுட்டேஜை காட்டுற மாதிரி அதில் எவ்வளோ கூட்டம்ன்றதை பாருங்கள். நேற்றுக்கு இன்னும் லேட்டாக வந்தோம். இன்றைக்கி ஆனால் சீக்கிரமே வந்துட்டேன். 1/2 hour தான் டிஃப்ரெண்ட். 1/2 hour முன்னாடியே வந்துக்கிறேன். பொறுமையாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். கியூ நிற்குது, தனித்தாக எடுக்குது. பேக் எதுக்குன்னா வாட்டர் பாட்டில் எடுத்தாந்துக்கிறேன். ப்ளஸ் பவர் பேங்க், ஏர்பாட், செல்ஃபி ஸ்டிக், அப்புறம் டவலு, அந்த மாதிரி திங்ஸை கேரி பண்ணுறதுக்கோசம் பேக்கே எடுத்தான்ட்டேன். நான் சொல்ல போறேன்னு தெரியல. ஜென்ரல் டிக்கெட் ஹோல்டர் அங்கே தான் நம்மளோட ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். நம்மளது ஓகே ஆகுமா தெரியலையே. அபிச்சி வந்தாச்சு. வேற ஏகப்பட்ட செக்கிங் இருக்குது. அங்கே செக் பண்ணுறாங்க இல்லைங்களா? அங்கே தான் நேற்று செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சாங்க. இன்னைக்கு என்னான்னு தெரியலையே. செல்ஃபி ஸ்டிக் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஆனால் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். ஜாலியாக இருக்குது. என்ட்ரி ஆஃபீஸர், அப்புறம் இங்கே உள்ள போலீஸ், வேற எல்லாரும் வச்சுட்டு வந்தியா என்னைய கேள்வி கேட்பாங்க. அதனால தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தர் வந்து தலையில தடவை கொடுத்துட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. நல்லா இருக்கியா? வந்துட்டோம். இந்த வழியாக தான் என்ட்ரி ஆகிறோம். என்னமோ இருக்கே. நார்மல் கேமராவில் காட்டுறோம். 1898, 1899. ஓ மை காட். ஒவ்வொரு இயரும் டெவலப் பண்ணதுக்கான ஃபுட்டேஜ் இது. 1987, 1993, 1993, அதுக்கப்புறம் 2015, 18 முடிஞ்சுது. அதோட எந்த ஒரு டெவலப்பும் பண்ணல போல. வச்சிருப்பேன். இதுதான் என்ட்ரின்ட்டு. ஸோ நம்ம வெளியே வந்த இடம் அது இதுதான். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் நாம் நடந்துட்டு வந்தோம். பட் அங்கேருந்து சுற்றிக்கிட்டு இப்போ இப்படி வரோம். தமிழ் அந்த மாதிரியே இருக்கிறாரு. ஐயோ என்ன இவ்வளோ வெயில். இதுதான் எக்ஸிட்டு போல. தாஜ்மஹால் ஈஸ்ட் கேட் எக்ஸிட். பட் வரும்போது வெளிதான் வந்தாகணும்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இடத்துல தான் குளம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த இடம் தான் இது. வேறு எங்கே இருக்குன்றது தெரியல. நான் பார்த்ததுல இங்கே மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் குடிச்சாகணும். கேன் இருந்தால் ஈஸியாக இருக்கும், கேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். வாங்க, ஒரு வழியாக வந்தாச்சு, ஈஸ்ட் கேட் வழியா. அங்கே பாருங்க பிரம்மாண்டத்தை. ஐயோ, ஹாய் காய்ஸ். இன்றைக்கும் நிறையவே கூட்டம் தான். ஆக்சுவலாக சண்டே இல்லைங்களா, ஸோ ஜெகஜோதியாக தான் இருக்குது. போய் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா 200 கொடுத்து பெரிய டிக்கெட் வேறு வாங்கியிருக்கோம். ஐ மீன் உள்ளே போய் பார்க்கறதுக்கு. போகும், யார் நம்மளை கேட்கறது. ஒரு நாள் ஹைதராபாடு முடிஞ்சிடும், அடுத்து 2-3 நாளில் டெல்லி போய் ரீச் ஆகிடும். சரோஜினி மார்க்கெட் தான் போக முடியுதா பார்ப்போம். வெயில் தான் நம்மளை கடுப்பேற்றுது. அப்படியே பொறுமையாக மேலே தூக்கணும் வச்சுங்க, வேற லெவலில் இருக்கும். நம்மள எடுக்க ஆள் இல்லையே. கூட்டம் பாருங்க. தாஜ்மஹால் வந்துக்கிறோம், நம்ப முடியுதா? எங்க உத்தரப்பிரதேஷ். என்ன கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிடும் போலையே. அப்படிதான் இருக்கு. ஐயோ, உள்ள இருக்கிறது வேற லெவல்ல வியூ தெரியுது. மெயின் தாஜ்மஹால். அப்படியே உங்களை கூட்டிட்டு போறேன். இப்படி பார்க்கறத விட பேக்ரவுண்ட்ல மியூசியம் போட்டு அப்படி பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம உங்களுக்கு கைடு பிடிப்போமா? கைடு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபைனலி தாஜ்மஹாலை ரீச் பண்ணிட்டோம். டே 22 நம்ம சைக்கிள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டே 22 தாஜ்மஹாலை ரீச் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட்டத்தை பாருங்க, என்ன கூட்டம். இந்த கூட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது போல, நம்ம வேல் நடப்போம். எல்லாரும் கப்புலாக வந்திருக்காங்க, ஃபேமிலியாக வந்திருக்காங்க. தனி ஒருவனாக தாஜ்மஹாலை பார்க்க. நம்ம தாஜ்மஹாலே இங்கே பார்க்க தேவையில்ல போலையே. கட்டி வச்சுக்கிறான் பாரு. இந்த காலத்தில் எவன்டா கட்டுவான் இப்பெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராலியை கட்ட சொல்லு, அப்புறம் தாஜ்மஹால்லாம் கட்டட்டும் நம்ம பசங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் கேங்குன்னு நினைக்கிறேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு கேங்காக வந்துருக்காங்க. பேசுவோம், பொறுமையாக பேசுவோம். அவங்க கிட்ட கேட்டு தான் நம்மளும் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுக்கணும் போல. பாய் ஆம்ஸ்லாம் ஃபாரினர்ஸ் கூட்டமும் அதிகம் காய்ஸ். 4 ஆளுக்கு அங்கங்கே நின்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம இப்படியே நீட்டி பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தால் என்ன தான் கதைன்னு தெரியல. வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துடுவோம். அதுக்கு எதனா டிக்கெட் இல்லைன்னு சொல்கிற போகிறோம். டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுவும் போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், எப்படி கட்டி வச்சிருக்கான்றது. தாஜ்மஹால் கிட்ட உள்ளே போகிறதுக்கு அதுக்கு 7 சுற்று சுற்றணும் போல. வாங்க அம்மா, ரொம்ப பெருசு தான். இதுலேருந்து இந்த மூலியை துரத்தி விட்டானுங்க. இங்கே தாஜ்மஹால் எவ்வளோ பின்னாடி இருக்கு பாருங்க. வரோம், உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தூரம் நடந்துட்டு வரோம். போக முடியுமான்னு தெரியல. நம்ம எடுத்த டிக்கெட்டு கரெக்டாக என்னன்னு தெரியல. இங்கே ஆக்சுவலாக கொள்ளா இருக்குது. இங்கே வந்து தண்ணியில் ஃபில் பண்ணிடலாம் போல். நேற்று இவ்வளோ தூரம்லாம் நம்ம வரல. டிக்கெட் இங்கேயும் எடுக்கலாம் போலையா? நம்ம தெரியாமல் அங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்பா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குதா? சரியான கூட்டம் காய்ஸ். ஐயோ பாருங்க கூட்டத்தை. ஐயோ வேற ஒதுங்க. Entry only for 200 value ticket holder in main. எழுதி இருக்கு. எங்க எல்லாரும் சாக்ஸ் போட்டுக்கிட்டு போறாங்களே, நம்மளது எங்க இருக்கு பாருங்க. எல்லாரும் காலையில் போய்
ஆக்சுவலாக இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தாஜ்மஹால் உள்ளே போன போல் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே. கைடு கூட வராங்க இல்லைங்களா, அவங்க கைடே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாம்பளும் டிக்கெட் இருக்கு இல்லையா, அப்போ உனக்கு எங்கடான்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக நாம்பளும் போட்டாச்சு, போட்டுக்கிட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க 200 டிக்கெட் வரும்போதே எடுத்தாச்சு. அசோக்லாம் என்னம்மா என்னைய பார்த்து விட்டுருவீங்க போல. போய் பார்ப்போம். டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. என்னடா இவ்வளோ ஃபாரினர்ஸ், ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இதில் கிட்டி தப்பிச்சிட்டாச்சு ஒரு வழியாக. அங்கே இருந்தால் தப்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து 3வது தடவை தாஜ்மஹால் வர்றது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேலே ஏறி பார்க்க போகிறோம். மேலே அங்கே உள்ளே போய் பார்ப்போம். எல்லாம் நடக்குமான்னு நினச்சேன்னு நடந்துடுச்சுன்ற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எப்படி தான் கட்டி இருப்பானுங்களோ. வெள்ளை கலர் தானே, ட்ரோனில் பார்த்தோம்னா ரெட் கலர்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் சாம்பல் கலரில் ஏதோ ரெட்டு ஷேடோ தான் அடிக்கணுன்னாங்க. நம்ம போய் சார் வரைக்கும் நவுறா என்னடா இவ்வளோ மாக்கா மாதிரி இருக்கிறானுங்க, யாரையும் காட்ட விட மாட்டுறாங்க. ஏதோ குடோனில் ஏற்றி விட்டானுங்க. நம்ம ஆக்சுவலாக வச்சிருக்காங்க ஸ்டெப்ஸ். ஏறுவோம். இப்போ காலெலாம் வலியுது. போடா பாய், வயசானவங்களாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். வந்தாச்சு. ஆக்சுவலாக வேவை பாருங்க. இப்படிக்கா நடந்துட்டு போய் அப்படிக்கா வரணுமா, அப்படிக்கா வந்து இப்படிக்கா சுற்றிட்டு தான் வரணும் போல. ஆனால் இந்த சூரியன் நல்லா தெரியலானே. நடந்துட்டு வந்ததுல வேத்துலாம் ஊற்றிடுச்சு. இவ்வளோ காத்தடிக்கும் மேனேஜ் ஆகிடுச்சு. லெஃப்டில் பாருங்க க்ரௌடு. எவ்வளோ க்ரௌடு சண்டே அதுவுமா பாருங்க. HSL பொம்மையே தான்ல. வா, எதுவுமே பார்க்க அவ்வளோ கூட்டம். என்ன எந்த பக்கம், இந்த பக்கம் பார்த்தா சோடு மேலே அதே காந்தையாக தான். எந்த பக்கம் பார்த்தாலும் சரியான கூட்டம். என்னத்தை என்ஜாய் பண்ணுறது, சோலோவா அனுப்பிச்சு விட்டீங்க, சோலோவா வந்து இருக்கோம். அப்படி இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 1க்கு வழியில் 2 அப்படி போக மாதிரி தான் இருக்கு. எங்கள் இந்தியா முழுக்க சோலோவாக தான் சுற்ற வேண்டியதாக இருக்கு. சுத்தவும் போகிறோம், பார்ப்போம் என்னதான் நடக்கு. நம்ம தள்ள என்னதான் எழுதி வச்சிருக்காருன்ட்டு. நல்லா தான் இருக்கு. 22 நாள் ஆச்சு நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி. நம்ம அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. கிடைச்ச ஃபுட்டு, கிடைச்ச பெட்ரோல் பங்குன்னு தூங்கி எழுந்து சாப்பிட்டு இங்கே வந்து நின்று இருக்க தாஜ்மஹால். உலக அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹாலில் நம்ம இருக்கன்றது நம்பவே முடியல. கையில் வாங்கிக்குது இறக்கி. ஃபைனலி என்ட்ரியும் வந்தாச்சு. பாருங்க என்ட்ரன்ஸை பாருங்க. ஐயோ தலையே சுத்துது. ஃபோட்டோகிராஃபிஸ் இன்சைட் த மெயின் மியூசியம். என்னடா ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது போலையா? என்னடா நமக்கு தலை சுத்துது காய். வேற லெவலில் இருக்கா. மேலே பார்க்க நல்லா தாங்க. ஐயோ பிரம்மாண்டம் தான். அதனால தான் உலக அதிசயத்தில் ஒன்று. சாதாரண ஒரு பெயிண்டிங் இதெல்லாம் ஆக்சுவலாக அவ்வளோ அழகாக இருக்கு. ஃபுல்லாக நம்ம நடந்துட்டு வரும்போது இதை நோட் பண்ணோம். நீங்கள் பண்ணீங்களா தெரியல. ஓ மை காட் லெவல் ஜூம் பண்ணால் நல்லா இருக்குல்ல. நம்ம இப்போ டாப்பில் இருக்கோம். டாப் டக்கு. ஐயோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அலோட் இல்லையா உள்ளே எடுக்கிறதுக்கு? நம்ம டங்குவார் வந்துட்டோம் போலையா. அது உள்ளதான் இருக்கு சமாதி. ஏகப்பட்ட மர்மம் இருக்குன்னாங்க, ஆனா வீடியோ எடுக்க விட மாட்டானுங்களே. நல்லா எப்ப கேக்குது. இது இல்லைங்களா, இதுக்குள்ளதான் இருக்கு சமாதி. அது வழியா தான் நம்ம காசாகி போனோம். 2 சமாதியை பார்த்தோம்.
ஃபோட்டோ எல்லாம் அலோடு இல்லைன்ட்டாலே. வந்தாச்சு. இந்தியன் ரிவர் இருக்குல்ல, ஆக்சுவலாக போன வாட்டி நாங்கள் வந்தபோது தண்ணியே இல்லை இதில். இப்போ தண்ணி இருக்கு. இந்த பக்கம் உள்ள போக நோ என்ட்ரியா. இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல, எல்லாரும் இதையே பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய கலை ஆயிட்டு ஃபுல்லாகவுமே இதாக இருக்கு. காற்று எவ்வளோ அடிக்குது பாருங்க. காற்று அடிக்க நல்லா இது. இதெல்லாம் என்ன இடம்? கீழேயுமே ஆள்லாம் இருக்காங்க. தாஜ்மஹால் மேலே நம்ம இருக்கோம். கீழே இருக்கிறது 200 ரூபா டிக்கெட் எடுக்காது அவங்க. எங்க இந்த முடி கேட்குது காய்ஸ். ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோலாம் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. திருட்டுதாமா 2-3 ஃபுட்டேஜ் எடுத்தேன். நல்லா வருமானு தெரில, எடிட்டிங் அப்போ பார்ப்போம். ஓகே, வந்தாச்சு, பார்த்தாச்சு. 200 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 200 ரூபா போச்சு. 200 ரூபா இருந்தால் கிட்டத்தட்ட 2 நாள் கூட மேனேஜ் பண்ணலாமே. 2 நாள் ஃபுட்டு காஸ்ட்டுன்னே சொல்லலாம். நார்த் சைடு வந்ததுலேருந்து 30 ரூபா தான். காலைல 30 ரூபா, மதியம் 30 ரூபா, நைட்டு 30 ரூபான்னு ஒரு நாள் 108 ரூபா தான் என்னோட பட்ஜெட்டே வந்துச்சு ஃபுட் காஸ்ட்டு. அந்த அளவுக்கு இருக்கும்போது 200 ரூபா இங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக 2 சமாதி மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அது யார் யார் சமாதின்னு தெரில. மும்தாஜ் ஒன்றுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று யார் என்ன விஷயம் எங்கே நமக்கு தெரியுது. கைடு எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க கீழே போயிட்டு இங்கே ஒரு தமிழ்காரங்களை காணாமையா. நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் கீழே நின்றுறாங்களா என்ன? ஒரு வாய்ஸ் கூட கேட்கல. அந்த இடத்துலலாம் ஏகப்பட்ட தமிழ் ஆட்கள் இருந்தாங்க. பட் இங்கே இன்னும் வண்டி கூட பார்க்கல. ஸோ இங்கே ஃபோட்டோவும் எடுக்கலை. இப்போ கீழே போயிட்டு யாருன்னா கிடைச்சா ஃபோட்டோ எடுத்துட்டு தாஜ்மஹாலை முடிச்சுப்போம். கை வலி இது இப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், அதாவது எனக்கு முன்னே தெரிகிற வியூ வந்து ஒயிட் கலர் தாஜ்மஹால் வச்சுப்போம். நம்மளோட வீடியோ, நம்மளோட இமேஜ் தெரியுதுங்களா, அதில் பின்னாடி தெரியுறது வந்து ரெட் கலர் தாஜ்மஹால் வச்சுப்போம். நம்மள எடுக்க தான் ஆள் இல்லையே. எல்லாரும் கப்புலாக வந்துட்டு இல்லை ஒரு துணியோட வந்துட்டு சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க. தனி மரமாக நிற்கிறோம். யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஆனால் ஒண்டி மாட்டுவாங்க. இருங்க, ஒரு ஃபோட்டோ இங்கே எடுத்துப்போம். கேமராலேயும் சூப்பர் வைட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்கான வீடியோ தான் இது. எடுத்துப்போம். வைட் ஆங்கிள் வீடியோவும் நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கே போயிட்டு அவனுக்கு காமிச்சிட்டு இப்போ திரும்பும்போது பாருங்கள், வைட் ஆங்கிள் அவ்வளோ அழகாக காட்டும். போகடா சீக்கிரம். வீடியோ எடுத்துகிட்டு வர கூர்க்க நின்றுட்டு நானே நூற்றில் ஒன்று தான் எடுக்கிறேன். நம்மளு எட்டவங்க இப்போ நம்ம அடுத்து போகிறது அங்கே தான். அங்கேருந்து யாருன்னா கிடைச்சா நம்மள ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு நம்ம எதனா இன்ஸ்டா போடலாமே ஃபோட்டோ. வெறும் வீடியோவாக போட்டால் என்ன ஆகாது. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுப்போம். இங்கே இருந்தால் அப்படியே வைட் ஆங்கிள் திருப்பணும்னா அப்படியே அந்த பில்டிங் சூப்பராக ஆச்சுல. இருவரும் கொடி நடையாக அமெரிக்காவில் வலம் வரும். தாஜ்மஹாலா இது பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படியே என்ன சொல்ற போறீங்க? உசுரை கொடுத்து வந்திருக்கேன். நல்லா இருக்கு. இது வழியாக தான் ஏறி வந்தோம். இந்த வழி நம்ம தாஜ்மஹால் முடிந்ததா? எல்லாரும் போட்டுட்டு வந்த அந்த ஷூ கவர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கழட்டி வைக்க சொல்றாங்க. அதெல்லாம் கழட்டுருவோம். அப்பா அவ்வளோ ஒரு நல்ல மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க போலியே. வெறும் வேலை வேலையா இருந்தா என்னடா வெளிநாட்டுக்காடா வந்துட்டோம். நம்ம இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் அதிகமாக இருக்காங்க போல. சண்டே என்னவோ மேபி இவ்வளோ கூட்டம் இருக்கலாம். வாங்க போவோம். உள்ளே போகிறதுக்கு வந்து இந்த வழி போய் போகணுமா? ஏன்டா ஆல்ரெடி கால் வலிக்குது, இப்படி நடக்க விட்றீங்களாடா சுற்றி சுற்றின்னு சுத்த விட்டு.
பார்க்கணும்னா போய் தான் ஆகணும் போல. ஐக்குட்டி படம் இல்லை. ஃபைனலி லாஸ்ட் பிளேஸ் தான், இங்கேயும் வந்துட்டோம். ரிவ்யூ நல்லா தானே இருக்குது. பேக்ரவுண்டில் சூரியன் தர்ற மாதிரி அந்த பாட்டு வராது. ஏதோ ஒரு சாமி வச்சுனே சொட்ட சொட்ட இது தாஜ்மஹால். இதெல்லாம் காப்பி ரைட்ஸ் வருமா வராதான்றதே தெரில. நம்ம இஷ்டத்துக்கு பாடின்னு இருக்கிறோம். பிகினரில் ஸ்ட்ரைக் உண்டாக தான் திரும்புவேன் போல். ஆக்சுவலாக எதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் போடுவாங்கிறது நமக்கு ஐடியாவே இல்லை. பாப்பா நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வியூவை பாரு. வா நைஸ்ண்ணா. ஃபோட்டோ எடுத்து வேணா நான் ஃபோட்டோ எடுக்கலாமே. ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். தெரியல, இவ்வளவு கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக டைம் போல் விசில் அடிச்சாச்சு, வெளியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல காய்ஸ். ஒரே சோகத்தோட தாஜ்மஹாலுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். இது போன இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும். எங்கே டயர்டாகிடும் போல் நடக்கிறதுக்குள்ளே. தாஜ்மஹால்லேருந்து வெளியே போவே 2 கிலோமீட்ரு. அங்கேருந்து நம்மளோட ரூமுக்கு போக 1 கிலோமீட்ரு போவோம். 2 ஹவர்ஸாக தாஜ்மஹாலை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னும் நான் ஃபோட்டோலாம் எடுக்கலை. பார்ப்போம் இப்போ இனிமேலாவது எடுக்க முடியுதானே. ஆக்சுவலாக செக்யூரிட்டிலாம் துரத்திக்கிட்டு இருக்காங்க, விசில் அடித்து போப்போன்ட்டு. நம்மளும் தாஜ்மஹால் பேக்ரவுண்டில் இருக்குது, வந்துட்டோம். இங்கேனாச்சும் இருந்து எதனா ஒரு 2 ஃபோட்டோனாச்சும் எடுத்து பார்ப்போம். யாரும் மாட்டலையே, எடுப்போமா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு 2-3 பேர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஃபைனலி தாஜ்மஹாலும் எம்டி ஆகிடுச்சு. எல்லாரையும் துரத்திட்டு தான் இருக்காங்க. ஓகே முடிச்சுப்போம். என்ன வேறு என்ன காட்டுறது, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஐயோ டாக்குமெண்ட்ரி வேறு காட்டணும்ல. இல்லை அப்போது கண்டினியூ இருக்கு. இன்னும் வெளியே போகிறதுலேருந்து நம்மளோட ரூமையும் காட்டலாம். அது ஆக்சுவலாக டைம் 7 ஆகுது. லைட்லாம் போட்டாங்க, இருட்டு இடிச்சு தான், ஆனால் இருட்டாத மாதிரியும் இருக்குது. கரெக்டாக டைம் 7 ஆகுது. நம்ம பேச தெரியலையா? திரும்பி போமா அப்போ நம்ம பேச தெரியல, அவ்வளோ கருப்பாக வருது. சரி ஓகே, முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்மளும் வெளியே போவோம். செல்ஃபி ஸ்டிக் வேறு கொடுத்துருங்க லாக்கர் ரூமில், போய் அதை வேறு வாங்கணும். நாங்கள் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அந்த வழி தான் நம்மளும் வந்தோம். அவ்வளோதான், எக்ஸிக்கு வந்தாச்சு. பாடா வெளியே வேறு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருக்கும் போல். வாங்க இப்போ எதனா சாப்பிடுவோம். என்ன பானிபூரி தான் இருக்க போகுது, பேல்பூரி இருக்கும். இல்லைன்னா அதே சமோசா, பாவ் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டு போக வேண்டியதான். நம்ம இப்போ இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு அங்கே போனோம். என்ட்ரி வந்தோமே, அங்கே போயிட்டு நம்மளோட செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கிட்டு வரணும். இதை ஏதோ ஒன்று பாரு, எடுத்துன்னு போட. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் நைட் வியூ. ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரி. பின்னாடி தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் கேட்டு கிட்டவே தான் இருக்குது. தெரியுது. தாஜ்மஹால்லேருந்து தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கோம். நைட் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நிறைய கடைங்க நைஸ்ண்ணா. போவோம் நம்ம தள்ளுவண்டி கடையை பார்த்துட்டு என்ன சாப்பிட்டு ரூமுக்கு போய் சேரும். நடக்கணும்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது. காய்ஸ் தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு இந்த வரும்போது செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன், தண்ணி பிடிக்காமலே. இப்போ தண்ணி தாக்க எடுக்குது. கேன் எம்டி. ரூமுக்கு போனால் தான் தண்ணி போல். சைடில் என்ன கடையில் குடிச்சு பார்ப்போம். நம்ம சைக்கிள் ஆக்சுவலாக 8ஆம் தேதி வந்து சர்வீஸ்லாம் பண்ணல, ஒரு ஜென்ரல் செக்அப் தான். நான் இட்ஸ் ஓகே பை, தேங்க்யூ அண்ணா. 8ஆம் தேதி வந்து சும்மா ஜென்ரல் செக்அப் தான் பண்ணது. ஆக்சுவலாக 22 இன்னைக்கு தான் வண்டி சர்வீஸ் பண்ணோம். விளாகே எடுக்கல இந்த வாட்டி. டெக்காத்லான் போயிட்டு எப்போவுமே அதே போட்டுட்டு இருந்தா என்னை வந்து கழுவி ஊற்றுவீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக எடுக்கலை. எவ்வளோ ஸ்ட்ரீட் ஃபுட் கடை, ஆனால் நம்ம எதை சாப்பிட போகிறோன்றதே தெரியல. நேற்று வந்து இந்த தம்பிக்கிட்ட தான் எக் ரைஸ் ஆட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இவங்கிட்டயே வேறு எதனா ட்ரை பண்ணுவோம். நேற்றே இதை கேட்கணும்னு இருந்தேன், இதுக்கு பேர்லாம் தெரியல, நல்லா இருக்குமான்னு தெரியலையே.
भैया जी ये क्या है? पास्ता कितना रुपये पार्टी? पास्ता वैसा कलकिदम बोले भाई। नूडल्स कितना रुपये? नूडल्स हाफ डाटी फुल 50 50 எல்லாம் ரேட்டா இருக்கு. இது இனிப்பு ஐட்டமா நிறைய சுட்டு சுட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடுறது 30 ரூபாவா? சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஆனியன் போடுப்பா. செம பசி காசுமால வெளியே வந்து தண்ணி இருந்தாடா. ஐயோ தண்ணி குடிச்சிருக்கலாம் போல. தேங்க்யூ தேங்க்யூ. தலை சாப்பிட்டு பார்த்துட்டு அறிவே சொல்லலாம். அப்படியா அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீட்டு. ஜஸ்ட் ஒரே 1 கிலோமீட்டர் தான். அதுக்கே டயர்டாக இருக்கு. ஐயோ ஐயோ இந்த கால்வெல்லாம் எப்போதான் சரியாகும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபேமிலிங்க இருக்க பிளேஸில் ஹிந்து டார்மெண்ட்ரி. வேறு லெவல் 5-6 பேர்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ டூரிஸ்ட் பிளேஸில் இவ்வளோ ஒரு கிட்டலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. பார்ப்போம். அஞ்சு பேர் பெட்டு 1 2 3 4 5 6 பேர் வந்தால் கூட ஏசி ஃபேன் இருக்குது, லைட்டு இருக்குது, சுவிட்ச் பாக்ஸு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குது, கண்ணாடி இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு ப்ரைவசியான இடம். ரெடி ஆகிட்டோம். டார்மெண்ட்ரி பாய் சொல்லிடுவோம். நல்ல ப்ரைவசியான ஏரியா. ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். ஆக்ரா வரப்போ விசிட் பண்ணுங்கள். வாகனமும் தயாராக இருக்குது. டே 23 டெல்லியை நோக்கி பயணம் தொடர்கிறது. ஓகே கைஸ், ட்ரிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.